தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கி அரசியல் வராரு, நாளைக்கு வந்து சிஎம் ஆக போகிறாரு, அவர் வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு கவுன்சிலரு, எம்எல்ஏ, எம்பின்னு ஒரு பதவி கொடுப்பாரு, ஏதாவது ஒரு வட்ட செயலாளர்லேருந்து பெரிய ஏதாவது ஒரு பொறுப்பு போட்டு கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக யாருமே ஒர்க் பண்ணல. நாளைக்கே தளபதி விஜய் அவர்கள், இல்லை நான் கட்சி அரசியலுக்கு வரல, நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறது, இந்த மாதிரி சேவைகள் நீங்கள் பண்ணுறது இருந்தால் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொன்னாலும், அவருடைய வார்த்தைக்காக அவர் அரசியலுக்கு வரலனாலும் தொடர்ந்து இந்த சேவையை வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்கள். நடிகர் அரவிந்த் சாமி ரீசெண்டாக வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அவர் இவ்வளோ பெரிய இன்டர்வியூலாம் கொடுத்து வந்து பார்த்ததே இல்லை. பட் அந்த இன்டர்வியூவில் அவர் பேசின விஷயம் அப்படிங்கிறது தளபதி விஜய் அவர்களையும் அவருடைய ஃபேன்ஸையும் வந்து டார்கெட் பண்ண மாதிரி இருந்ததுன்னு சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருந்தாங்க. கோபிநாத் அவர்களும் வந்து சில விஷயம் சொன்னது தளபதி விஜய் அவர்களையும் அவருடைய ஃபேன்ஸையும் வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி சில விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே, இது வந்து இன்டைரக்டாக சொன்னாங்க, டைரெக்டாக சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி அரவிந்த் சாமி அவர்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய ஒரு மனுஷன், ஒரு பெரிய அளவில் பிஸ்னஸ் மேன். ஸோ ரீசெண்டாக ஒரு படமும் வந்து வரப்போகுது, இந்த மெய்யழகன் அப்படிங்கிற படம். அதுக்காக வந்து இன்டர்வியூ கொடுத்தாரு. இந்த இடத்துல நாம் வந்து எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒருவேளை அரவிந்த் சாமி அவர்கள் தளபதி விஜய் அவர்களும் அவங்களோட ஃபேன்ஸையும் வந்து ஒரு இன்டைரக்டாக ஒரு சில விஷயம் சொல்லியிருந்தா, என்ன சொன்னார் அப்படின்னா, நான் ஒரு நடிகராக இருந்தேன்னா, நான் ஒரு ஃபேன்ஸ் கிளப் வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து அப்படி பண்ண மாட்டேன். ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அதுக்குள்ளே வந்து சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பண்ணுவேன். என் பையனாக இருந்தாலும் நான் அப்படி தான் வந்து சேர வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ என் பையனுக்கு ஒரு இதுவா, இல்லை ஊராம் பையனுக்கு ஒரு இதுவா அப்படின்னு உடனே கோபிநாத் அவர்களும் என் பையனும் நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இங்கே வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கி அரசியல் வராரு, நாளைக்கு வந்து சிஎம் ஆக போகிறாரு, அவர் வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு கவுன்சிலரு, எம்எல்ஏ, எம்பின்னு ஒரு பதவி கொடுப்பாரு, ஏதாவது ஒரு வட்ட செயலாளர்லேருந்து பெரிய ஏதாவது ஒரு பொறுப்பு போட்டு கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக யாருமே ஒர்க் பண்ணல. நாளைக்கே தளபதி விஜய் அவர்கள், இல்லை நான் கட்சி அரசியலுக்கு வரல, நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறது, இந்த மாதிரி சேவைகள் நீங்கள் பண்ணுறது இருந்தால் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொன்னாலும், அவருடைய வார்த்தைக்காக அவர் அரசியலுக்கு வரலனாலும் தொடர்ந்து இந்த சேவையை வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்கள். ஹானஸ்ட்டாக வந்து சொல்லணும், நம்ம வந்து இப்போ அரவிந்த் சாமி அவர்கள் வந்து அவருக்கு அரசியல் தேவைப்படாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே களம் அப்படிங்கிறது வேறு மாதிரி வந்து இருக்குது. ஒரு மாற்று வந்து தேவைப்படுது. டிஎம்கே, ஏடிஎம்கே வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. இது இல்லாமல் ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மையாக வந்து ஜெயிக்க முடியாதா அப்படின்னு ஒரு காலத்தில் இயங்கிட்டு இருக்கும்போது, இன்றைக்கி தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹைப் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இந்த டைமில் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் ஏன் வந்து ஒரு பின்னாடி போகிறாங்க, டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க இப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு கருத்து தான். இது அவங்க சொன்னாங்க சொல்ல அது வேறு விஷயம். அரவிந்த் சாமி அவர்களும் கோபிநாத் அவர்களும் சொன்னாங்க சொல்ல அது வேறு விஷயம். பட் யார் சொன்னாலும் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 3 வேளை சாப்பாடை முழுசாக சாப்பிடாம 2 வேளை சாப்பிட்றவங்களாம் கூட நிறைய பேர் வந்து இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு, ஸோ இல்லாதவங்களுக்கெல்லாம் நிறைய இடங்களில் நம்ம வந்து பார்த்துருப்போம். தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், அவங்க வந்து ரசிகர் மன்றமாக இருந்த போதும் சரி, விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த போதும் சரி, இல்லை இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியாக இருக்கும் போதும் சரி, நிறைய இடங்களில் சாப்பாடு வந்து போடுவாங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், பிரிஞ்சி அப்படின்னு வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் சில ஈவெண்ட்லலாம் இது வந்து இன்றைக்கி ஒரு அரசியலுக்கு வராரு அப்படின்லாம் கிடையாது. எப்படி விஜயகாந்த் அவர்கள் தான் சினிமாவில் பெரிய லெவலில் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து விருந்தளிச்சுட்டு இருந்தாரோ, அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்களுக்கு அடுத்தபடியாக பெரிய அளவில் சில நடிகர்கள் தான், ராகவா லாரன்ஸ் மாஸ்டரு, தளபதி விஜய் அவர்கள், இவங்க தான் வந்து பார்த்தோம்னா இந்த விருந்து கொடுக்கறது, ஸோ மக்களுக்கு வந்து சாப்பாடு நிறைய கொடுக்கணும், அது மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அப்போல்லாம் திருப்பாச்சி அந்த டைம்லேயே பார்த்தோம்னா சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சினிஃபீல்டில், இந்த மாதிரி தளபதி விஜய் அவர்களுடைய ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 2000 பேர் 3000 பேருக்கு சாப்பாடு சமைப்பாங்க. அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து பெரும்பான்மையாக அங்கே யாரெல்லாம் வராங்களோ எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து சாப்பாடு வந்து போடுவார். எனக்கு தெரிஞ்ச என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற விஜய் சாரோட ஃபேன்ஸே வந்து பார்த்தோம்னா சில பேர் அவருடைய வீடு, இல்லை அவருடைய மண்டபம், எங்கேயாவது ஒரு ஈவெண்ட்டெல்லாம் போனார் அப்படின்னா, ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா, அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து நீங்கள் சாப்பிட்டு போங்க அப்படின்னு வந்து பிரியாணி இதெல்லாம் வந்து போட்டு தான் வந்து அனுப்புவாங்க. ஸோ அந்தளவுக்கு வெஜ் மீலாக இருக்கட்டும், இல்லை நான்வெஜ் மீலாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று கொடுத்து தான் வந்து தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் இது வரைக்கும் எல்லாருக்கும் வந்து அப்படி தான் வந்து கவனிச்சிருக்காங்க, விருந்து அளிச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் ஏன் வந்து ஒருத்தர் பின்னாடி போகிறாங்க, ஒருத்தர் பின்னாடி கண்மூடித்தனமாக போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம். ஸோ விஜய் ரசிகர் மன்றமாக இருக்கும்போதும் சரி, மக்கள் இயக்கமாக இருக்கும்போதும் சரி, இல்லை இப்போவும் சரி, எல்லாருக்குமே வந்து உணவு அளிச்சிட்டு இருக்காங்க, இப்போவும் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த கொரோனா அதுக்கப்புறம் அந்த டைம்லலாம் பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் கூட நிறைய இடங்களில் வந்து சாட்டர்டே சண்டே, குறிப்பாக வந்து அந்த 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 டைமில் எந்த ஒரு ஈவெண்ட்டுமே இருக்காது. சாட்டர்டே சண்டேல நானே பார்த்துருக்கேன் நிறைய இடங்களில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக ப்ரெட்டு கொடுக்குறது,
பால் கொடுக்கறது, முட்டை கொடுக்கறது, தேவையான சின்ன சின்ன சாப்பாடு பொருட்கள்லாம் வந்து கொடுக்கறது, இந்த மாதிரி கொடுத்து உதவி பண்ணுறதெல்லாம் வந்து நிறைய பேர் அவருடைய ஃபேன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து இது மட்டும் இல்லாமல் ரத்த தானம் கொடுக்கறது, விஜய் குருதியகம், விழியகம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்து அவங்க வந்து சமூகத்துக்கு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த கூட்டம் அப்படிங்கிறது ஏதோ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராரு, அவர் வந்தால் ஏதாவது பதவி கிடைக்கும், அவரால் காரியம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. அவர் அரசியலுக்கே வரலை, இல்லை நான் அரசியலை விட்டு விலகிறேன், இல்லை நான் வேறு யாரையாவது ஒருத்தரை கை காட்டுறேன், அவங்களுக்கு வந்து நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாலும் கூட தொடர்ச்சியாக அவருடைய ரசிகர்கள் இதை வந்து தொடர்ச்சியாக வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், கேப்டன் விஜயகாந்துக்கு அடுத்தபடியாக ஸோ சாப்பாடு அதிக அளவில் மக்களுக்கு போடுற நடிகர்கள் சில பேர் தான். அதில் பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருக்கிறவர்களில் விஜய் அவர்களும் வந்து ஒருத்தர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ அதனால் வந்து அரவிந்த் சாமி அவர்கள் வந்து யாரை சொன்னார், இல்லை கோபிநாத் அவர்கள் வந்து யாரை சொன்னார் அப்படிங்கிறது வந்து அதில் ஒரு பெரிய ஒரு ஸோ அதனால் அரவிந்த் சாமி அவர்களும் கோபிநாத் அவர்களும் வந்து விஜய் அவர்களை இன்டைரக்டாக சொன்னாலும் சரி, டைரெக்டாக சொன்னாலும் சரி, ஸோ யாராக இருந்தாலும் வைக்க வேண்டிய ஒரு பதில் என்ன, கொடுக்க வேண்டிய பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வேலையை சிறப்பாக பண்ணிகிட்ருக்கிறாரு விஜய் அவர்கள். ஸோ ஃப்யூச்சரில் வந்து பார்ப்போம், 2026 அவர் நிச்சயமாக வந்து வின் பண்ணுவாரா அப்படின்னு தெரியல. பட் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கிரியேட் பண்ணுவார். அவருடைய ரசிகர்கள் ஒரு நல்ல ஒரு விஷயங்களை வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதனால் அதை வந்து சப்போர்ட் பண்ணலனாலும் அதை வந்து டீக்ரேட் பண்ண வேணாம், அவங்களுடைய ரசிகர்களை வந்து கேவலப்படுத்த வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது. அண்ட் ஃபைனலி தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் சரி, இன்றைக்கி அவருடைய அரசியல் தொண்டர்களாக இருக்கக்கூடியவங்களும் சரி, விஜய் விருந்தகம் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து விருந்து கொடுக்கறது, சாப்பாடு இல்லாத ஏழைகளுக்கு வந்து உணவு அளிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து சில விஷயம் கேள்விப்பட்டதுனால, லைவாக பார்த்ததுனால தான் இந்த இடத்துல நான் வந்து அதை ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.